அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் ஒரு சொம்பு அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஒரே கருத்தாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த ஆள் முட்டை கொடுத்து கிட்டத்தட்ட 2011 இப்போது 26 கிட்டத்தட்ட 14-15 வருஷமாக முட்டை கொடுத்து பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் தமிழ்நாட்டில் பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு வச்சுருப்பேன். இந்த கரகாட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ஒரு கார் ஒன்று வச்சுருப்பார். அவர் தள்ளி ரோட்டில் போயிட்டு இருப்பார். இந்த குள்ளமணி அந்த கார் போகிற பக்கமெல்லாம் பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம்னு சொல்லுவார். இப்போ கவுண்டம் கோவம் வந்துடும். கோவந்துட்டே நல்லா இல்லை அப்படிம்பார். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் திரும்ப பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழங்கிற கண்டிஷனுக்கு தான் ஆயாச்சு. ஆனால் அந்த ஆள் பேசுகிறதே திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசி தெலுங்கர்களுக்காகவே பேசுகிறாப்புல. இப்போது ஏன்னா ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கர்னு சொன்னாலும் சொல்லுவாப்புல, அப்படி சொல்ல மாட்டாப்புல. பயங்கரமான ஆள் பெரியார் அம்பேத்கர் சொல்லாமல்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் தானே சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குது. திருமாவளவனுக்கே நல்லா தெரியுமே, சட்ட ஒழுங்கு தலைவனே திருமாவளவன் தானே. தமிழ்நாடு முழுக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுதுன்னா அது திருமாவளவன் தான் காரணம். அப்படி ஒரு நீதி நேர்மையான கட்சி ஆடுறான்னா அது திருமாவளவன் கட்சியாக தான் இருக்கும். மாவட்ட வாரியாக எங்கெங்கெல்லாம் நில அபகரிப்பு இருக்குதோ, டபுள் டக்கர் வேலை நடக்குதோ, அது அத்தனையும் விசிகாவுடைய மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ அந்த வேலையை செஞ்சுருப்பான். அத்தனை பேரும் அப்படித்தான் திருடி திங்கிற வேலையை தான் வச்சுருக்கிறானுங்க. அடுத்தவங்கள ஏமாற்றி திங்கிற வேலையை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த சமீபமாக இந்த கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணுற அட்டூழி இவ்வளோதான் இல்லை. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேலே நியாயமாக இப்போ கேஸ் 6 மேலே போடணும். அந்த அடிக்க 5 பேருக்கு மேலேயும் அந்த கும்பலுக்கு தலைவரான திருமாமலை மேலேயும் தான் கேஸ் போடணும். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே கேஸ் போட்டு குண்டர்ச்சடத்தில் அடைச்சிருக்கிறாங்க. அவர் நேற்று ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. சட்டம் ஒழுங்குன்னா அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு இதெல்லாம் திருமாவளவன் பேசவே மாட்டாப்புலையே. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எடப்பாடியாருடைய ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய கொலை நிலவரம் அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியிடுவாங்க. இன்னென்ன பகுதியில் என்னென்ன கொலை நடந்தது, இத்தனை கற்பழிப்பு நடந்தது, போதை போர் கஞ்சா எங்கெங்கே விற்றாங்க, அப்படி இன்றைய கொலை நிலவரம், இன்றைய போதை நிலவரம், இன்றைய கற்பழிப்பு நிலவரம் அப்படின்னு வெளியிடுவாங்க. அந்த செய்தி எடப்பாடியார் அது நியூஸ் நினைக்கிறேன். அதை அந்த சேனலில் வெளியில் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு மாநிலம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். தமிழ்நாடு முன்னேறி இருக்குதுன்னா சட்டம் சீர்கெட்டு போய் சட்ட ஒழுங்கில் 1ஆம் நம்பர் குப்பையாகி கிடக்கிறது எதிரானாக்கா இந்த தமிழ்நாடு தான். தினமும் ஒரு கொலை. தூங்கி எழுந்திரிச்சு டிவி சேனலையோ பேப்பரையோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொலை அப்படிங்கிறது இல்லாத ஒரு நாள் செய்தி இல்லாமல் இருக்காது. டெய்லி கொலை செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் திருமாவளவனுக்கு கண்ணே தெரியாது. இங்கு தான் சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ராஜராஜ ராஜேந்திர சோழனை அந்த பேரில் சமஸ்கிருத பேரா அப்படியான்னு பேசுனீங்கள. இதே மோடி வந்திருந்தார்ல, அந்த மேடையில் இப்படி கை கட்டிட்டு இப்படி கோந்துருந்தீங்கல்ல, எந்திரிச்சு பேசலாமல்ல. தைரியமில்லாம் ஆளு தானே. பப்பு வேகாது, பருப்பு எடுத்துருவேன், அடங்கமறு, அத்துமீறு, திருப்பி எடி, திமிரியல் எல்லாம் டைலாக்லாம் பேசுனீங்களா? எங்கள் மோடி முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல, அந்த மேடையில் சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் மோடிலாம் சண்டைக்கு போக வேண்டாயா, நீங்கள் மைக்கு வாங்கி சொல்லியிருக்கலாம்ல. இந்த ராஜேந்திர சோழன் மேலே இந்த மன்னர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ பிரதமர் வந்தார் அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? அப்போல்லாம் அப்படி கோந்துக்குவீங்க. இப்போ இங்கே யார் இல்லாத இடத்துல முட்டு கொடுப்பீங்க. திமுகவுக்கு நல்லா சொம்படிக்கிற வேலையை பார்க்கறது. எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா நான் திருப்பி உங்களை பேச தான் செய்வேன். எங்களை இழிவுபடுத்தினா நான் திருமாவளவனை கண்டிப்பாக உங்களை இழிவுபடுத்த தான் செய்வேன். 1ஆம் நம்பர் ஓட்டு பொறுக்கி அப்படின்னு நான் தெளிவாக சொல்ல முடியும். 2 சீட்டுக்காக இந்த வாய் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது பார்த்தீங்களா? யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேச சொல்லுது வெறும் 2 சீட்டுக்காக. இதெல்லாம் ஒரு கட்சி என்னமோ தமிழ்நாடு முழுக்கவும் பரவலாக ஓட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பெரிய கட்சி மாதிரி நினப்பு. இதில் வேறு ஆதவர்ஜனாவா அயவானா அதை தாவேக்கால ஒரு தற்கூரி இருப்பான வளர்ந்து கட்டுறேன். அந்த ஆளை போய் பேச வேண்டியது. கட்சியை பற்றி சொல்லிட்டானு என்னையா அவங்க கட்சியில் பெரிய கடலூரில் கீழே மொத்த ஓட்டே மீறி போனால் ஒரு 2-3 லட்சம் ஓட்டுக்குள்ளே இருக்கும் தமிழகம் முழுக்க எடுத்தா. நீ சார்ந்த இனம் சொல்கிற அந்த மக்களே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் உண்மை. இதில் வேறு எங்களை வேறு பேச வந்துட்டேன், எல்லாத்தையும் பேச வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் போனேன்னா இன்னும் நாங்கள் இறங்கி அடிப்போம். சொல்லிட்டோம். நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.